வினை தீர்ப்பவனே யானை முகத்தோனே அப்பனே விநாயகா. நல்ல செருப்பாச்சே. கோயில். கும்பிடுங்க தம்பி. ஐயோ அட பாவிகளா, உள்ள போய் தீபத்தை தொட்டு கும்பிட்டு வர்றதுக்குள்ள செருப்பு ஆட்டிய போட்டாங்களையா. சுதந்திரம் வாங்கி 47 வருஷம் ஆகுதுங்கிறாங்க, இன்னும் செருப்பு திருட விட மாட்டேங்கிறாங்க. தாத்தா ஏண்டா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலே செருப்பு காணாம போலியா? சுதந்திரம் வாங்குறதுக்கு அப்புறம் தான் போகுதா? பொண்டாட்டி காணாம போனா சுதந்திரம், ஆடு காணாம போனா சுதந்திரம், மாடு காணாம போனா சுதந்திரம். எல்லாத்துக்கும் நாங்க தான் கிடைச்சோமா? பின்னிடுவேன் பின்னி. தாத்தா முதல்ல இங்க அடிச்சா ரைட்டு, மறுபடியும் இந்த காலத்துல ஏன் அடிக்கிற? டேய், நமக்கு சுதந்திரம் கிடைச்சு 49 வருஷம் ஆகுது. ஆமா. யார கேட்டா 47 வருஷம் சொன்னேன். ஆமா. ஏண்டா 2 வருஷம் எப்படா குறைக்கலாம் நீ? அவ்வளவு இலக்காரமா போச்சு. பொறுமையா தாத்தா, பொறுமையா தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சுக்க விட்டு, அவ்வளவுதான். ஜெய்ஹிந்த். ஜெய் ஜெய்ஹிந்த் சொன்னாலே ஏன் அடிக்க வர்ற? ஏண்டா ஜெயின்னு சொல்லும் போது செய்யற காரியப்படாது என்ன? இன்னொருத்தன் செருப்பு உள்ள கால விடுற. அதையும் பார்த்துட்டு அடிக்கி. வாங்க. என்ன வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உள்ள வர்றதுக்காக வரலம்மா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை சொல்ல வந்திருக்கோம். அம்மா, உங்க குடும்பத்துக்கு நாங்க விசுவாசமானவங்க தான். இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஐயா செஞ்ச உதவிகளை இன்னும் நாங்க மறக்கல. ஆனா தம்பி சரியில்லைங்க. போற இடத்துல எல்லாம் வம்பெடுத்துட்டு வந்துடுறாரு. எல்லா பிரச்சனையும் ஊர்க்காரங்க தான் தாங்கிக்க வேண்டியிருக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை? தம்பி நேத்தி சந்தையில ஒருத்தனை அடிச்சிட்டு வந்துருச்சு. அந்த ஊர்க்காரங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வம்புக்கு வந்திருக்காங்க. தம்பி மன்னிப்பு கேட்டாதான் அவங்க சமாதானமா போவாங்கறாங்க. அல்லையா தம்பி எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அந்த புள்ள மன்னிப்பு கேட்காது. பையன் கேட்டி அம்மா கேட்கட்டும். யோ, எங்க அம்மா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தானே அடிச்சேன், நான் கேட்கிறேன் மன்னிப்பு. நான் மன்னிப்பு கேட்டா உங்க பிரச்சனை தீர்ந்துரும்ல. போங்கயா, நான் கேட்கிறேன் மன்னிப்பு. போங்கயா. எந்திரிமா. அம்மா, நான் யாரையும் அடவடித்தனமா அடிச்சதில்ல. அன்னைக்கு ஒருத்தன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணான்னு அடிச்சேன். இன்னைக்கு ஒருத்தன் பொண்ணு கையை பிடிச்சி எடுத்தான்னு அடிச்சேன். ஆனா ஊருக்கு அது தப்பா தெரியுது. இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன், சத்தியமா அடிக்க மாட்டேன். அப்படி நான் அடிச்சேன்னு யாராவது சொன்னாக்கா என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத. எந்திரிமா. இத பார், இனிமே உனக்கு ஒரு பொண்ணு இல்ல, 2 பொண்ணு நினைச்சுக்க. என்னையும் பொண்ணா நினைச்சுக்க. யாரையும் அடிக்க மாட்டேன். நீ அடிச்சது கூட கவலைப்படலப்பா. மன்னிப்பு கேட்டியாதான் வருத்தமா இருந்தது. நான் அடிச்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கலாமா? உன்னை வீதியில கூப்பிட்டு 4 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் மன்னிப்பு கேட்டேன். உனக்கு ஒரு அவமானம்னா நான் உயிரே விட்டுருவேமா. எதுக்கு அடிக்கணும்? அப்புறம் மன்னிப்பு கேட்கணும்? இல்லம்மா, இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். ஏண்டா ஐயா, நீ பார்த்த பொண்ணு எனக்கு பொருத்தமா இருக்கும்ல? ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஐயா. மகாலட்சுமி மாதிரி. மகாலட்சுமி எங்கடா பார்த்த? சினிமால தாங்க. பொருத்தமா இருந்தா ஆத்துங்கிற ஓரத்துல 2 ஏக்கர் நிலம், இல்லைன்னா ஆத்துல தான் போவேன். போனாமா. ஐயோ, ரொம்ப பொருத்தமா இருக்கு ஐயா. அப்ப வண்டியை வேகமா ஓட்டு. என்னடாச்சு? பேட்டரி வீக் ஆயிடுச்சு போல இருக்கியா. அத காலையிலே பார்க்க வேண்டியதானே? இறங்கி தள்ள சரியா போயிடுங்க. நீ இறங்கி தள்ளு. சரிங்க. தாவணி நல்லா இருக்குடி. அப்ப சரிடி, கட்டி கொடு, அவ போட்டுக்கிட்டோம். வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுறீங்க? சாமா வாங்குடி. அம்மா, இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளி விடுங்கம்மா. வாங்குடி, தள்ளுவோம்.
ஊரு? மேலப்பட்டி. எங்க போகுது? எங்க முதலாளிக்கு பொண்ணு பார்க்க. பொண்ணு பார்க்கவா? எங்க உங்க முதலாளி? வண்டிக்குள்ள இருக்காரு. வண்டிக்குள்ள இருக்காரா? எங்க அந்த மூஞ்ச கொஞ்சம் காட்ட சொல்லுங்க. இங்க பாருங்கடி. ஏயா கல்யாணம் பண்ணிக்க உடம்புல தெம்பு இருக்குல்ல, பின்ன ஏன் வண்டி தள்ள ஆள் தேடுற? நீயே தள்ளிக்க, ஆளை பாரு. வாங்கடி. டேய், இவளாடா நீ பார்த்த பொண்ணு? இல்லைங்க. இவதாடா பொண்ணு. ஏண்டா அண்ணா? நம்ம அளவுக்கு இல்லைல்ல? ஆமாண்ணே. பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். என்ன கதிர்வேலு, மேலப்பட்டி ராமசாமியோட பையன் தட்டு தாம்பழத்தோட உன் வீட்டுக்குள்ள போறாரு? மேலப்பட்டி ராமசாமி பையனா? ஐயா வணக்கம். வாங்க. நான் தான் மேல்பட்டி ராமசாமி பையன். பார்த்துருக்கேன். அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அம்மா இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஒத்தையா இருக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு ஊர்ல சொன்னாங்க. நமக்கு கலெக்டர் எஸ்பி இப்படிதான் பழக்க வழக்கம். அதனால பொண்டாட்டிங்கிறது கூட கூட்டு போகும்போது பொருத்தமா இருக்கணும். ஆனா நம்ம ஜாதியில அவ்வளவு சுகமா ஒண்ணும் கிடைக்கல. உங்க பொண்ணு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அழகுதான் முக்கியம், குணத்தை பத்தி கவலை இல்லை. அதை நான் மாத்திப்பேன். வசதியா இருக்கேங்கிறதுக்காக கல்யாணத்தை கொண்டு போய் எங்க ஊர்ல வச்சுக்க மாட்டேன். இங்கதான் நடக்கும். உங்க கையால தான் கணிக்காதானோ. நீங்க சீரொன்னும் செய்ய தேவையில்லை, வேற எது இருந்தாலும் நான் தீர்த்துருவேன். மொத்தத்துல உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. யோசிச்சுட்டு இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கு. கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம், நட்டை எப்ப மாத்திக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்பா? அவர் சொன்னதெல்லாம் கேட்பேங்கிறதுக்காக அவர் காட்டுவனை கட்டிக்குவேன் நினைச்சிட்டு இருக்காரா? என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாம்? கேட்டா அத்தானை தான் கட்டிக்குவேன். சுயமா சம்பாதிக்காம அப்ப சொத்தை அழிச்சுக்கிட்டு ஊர்ல சண்டை போட்டு மன்னிப்பு கேட்டு குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டு இருக்க ஒருத்தனுக்கு உன்னை நான் எப்படி கொடுப்பேன்? நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் பொறுப்பு இல்லாதவர் இல்ல. அவனுக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையோ, உன் கல்யாண விஷயத்துல எனக்கு பொறுப்பு இருக்கு. நான் எடுத்த முடிவு எடுத்ததான். என்னைக்கு சொல்றனோ அன்னைக்கு கழுத்து நீட்டினா போதும். என்னத்தா? ஒன்றும் இல்லை. உனக்கும் எனக்கும் ஜாதி வித்தியாசம் இல்லை, உறவு வித்தியாசம் இல்லை, மனசு வித்தியாசம் இல்லை, வசதி வித்தியாசம் இல்லை. நம்ம காதலுக்கு இடைஞ்சல் வரும்னு நான் நினைக்கல. எதை இடைஞ்சல் நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? அப்பா தட்டு மாத்தினதையா? அப்பா தான் தட்டு மாத்தினாரு, நான் தாலி வாங்கிக்கலையே. பின்ன ஏன் கவலைப்படுற நீ? தெரியும், காதலனா என்னன்னு தெரியும். அது தோத்து போச்சுன்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியும். அதுவும் அரை ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து இவதான் என் பொண்டாட்டின்னு இருந்து திடீர்னு இல்லைன்னா தெரியும். ஆனா ஒண்ணு, ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணாலே அவ அவனுக்கு அரை பொண்டாட்டி மாதிரி. இவ எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. இந்த நேரத்தில் நீ இவளோட பேசிட்டு இருக்கிறது எனக்கு சரின்னு தோணல. நீ வீட்டுக்கு போ. அத நீ சொல்ல வேண்டியதில்லை. இனிமே நான் தான் சொல்லணும். வேணாம், உணர்ச்சி வசப்படாத. எனக்கு உரிமை இருக்கு.
மீனாவை இப்போ தூக்கிட்டு வந்து என்னால தாலி கட்ட முடியும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா அவன் சொன்னான், உரிமை இருக்குன்னு சொன்னான். அதுவும் என்கிட்ட. அப்படி அவன் சொன்ன வரைக்கும் அவன் போடுற மேடையில அவன் கொண்டு வர தாலியை கட்டி மீனாவை கூப்பிட்டு வரணும். அதான்டா எனக்கு கௌரவம். பொன்னாடி வளர்த்து வச்சிருக்க. வேற ஒருத்தனுக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நடுராத்துல இவன் இன்னொருத்தன் கூட பேசிட்டு வர. இதான் நீ வளர்த்த லட்சணமா? இல்ல நீயே போக சொன்னியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. தாலி கட்டி அவளை வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஜாக்கிரதை. ஏ மீனா, என்னாச்சு? ஏய், ஏன் அழற? அழாத, நான் இருக்கேன்ல. உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நீ தானே சொன்ன இந்த கழுத்துல நான் தான் தாலி கட்டணும். அப்படி நீயே சொன்ன வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா? இத பார், கல்யாண மேடை தான் அவன் போட போறான். ஆனா தாலியை நான் தான் கட்ட போறேன். தைரியமா இரு. குமாரத்தா, நீ சொந்தங்கிறதுனால மட்டும் நான் உன்னை காதலிக்கல. முதல்ல உன்னோட தைரியத்தை தான் நான் விரும்பினேன். என்னை காப்பாத்திடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன விட்டுருங்க ஐயா, ஐயா என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க ஐயா, ஐயா வேண்டாயா, ஐயா 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 வேண்டாங்கய்யா. ஏய், இன்னொரு தடவை இப்படி பண்ண கொடல உருவிடுற ராஸ்கல். என்ன பாக்குற? இல்ல என்ன தப்பு பண்ணா நான் இந்த அடி அடிச்சீங்க? நான் அவனை அடிக்கல. நேத்து நான் கட்டிக்க போற பொண்ணை பார்த்தேன். மாமா மகன் கிட்ட பேசிட்டு இருந்தா ராத்திரியில. அவளை இவ்வளவு வயசுல நேசிட்டு இருக்கான். இவ்வளவு வயசுல இருந்து விட மாட்டான். அவ்வளவு சுலபமா நான் அவளை கட்டிக்க விட மாட்டான். வருவான், என் கல்யாணத்துக்கு அவன் வருவான். அப்படி வந்தாலும் அவன் வரக்கூடாது. அவன் தலைதான் வரணும். டே, உனக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கு தான்டா. அவனை மறுபடியும் சந்திக்கிறோம், நிச்சயம் அடிக்கிறோம். அதுக்கு அவசியமே இல்ல. அந்த குமார் கட்டிக்க வேண்டிய பொண்ணை மேலப்பட்டி ராமசாமி மகன் கட்டிக்க போறான். அதுல பிரச்சனை வரும். அப்ப அவன் நிச்சயம் அடி வாங்குவான். அவன் அடி வாங்குறது முக்கியம் இல்ல, நான் அடிக்கணும். இந்த கையால அடிக்கணும். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ கல்யாணம் தான் வச்சிருக்கியா இல்ல வெட்டுக்குத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? யோ, என்னையா சொல்ற? ஏயா, உன் பொண்ணு சடங்குக்கு முறை செய்யறதே விட்டு கொடுக்காதவன் முறை பண்ண அடுத்தவன் கட்டிட்டு போறதுக்கு எப்படியா விட்டு கொடுப்பான்? அவன் தான் அப்படின்னா நீ பாத்திருக்கிய மாப்பிள. அவன் ஒருத்தாலும் ஊரையே கொளுத்திடுவான் ஐயா. யோ, ஒரே சபையில 2 பேரையும் மோத விட பாக்குறியே, அங்க மஞ்சளும் குங்குமமா மணக்கும், ரத்தமும் சகதியும் இல்ல மிதக்கும். யோ, உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? கெட்டதை சொல்லி பயமுறுத்தவில்லையா? உனக்கு நல்லது தான் சொல்ல வந்த. உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அந்த குமார் பயல கல்யாணத்துக்கு வரவிடாம பாத்துக்க. ஏய், என் புக்கு தொடாத. தொட்ட அடிப்பேன். வாங்க மாமா, உட்காருங்க. நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். ஆமா ராஜலட்சுமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். தாய்மாமன் வீட்டுக்கு சொல்லாம இருக்கிறது தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தாய் மாமன் வீட்டுல மாப்பிள்ளை இருக்கும்போது பொண்ணு வெளியில கொடுக்கறது தப்புன்னு யாரும் சொல்லலையா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எந்த முடிவு எடுத்தாலும் உங்களை கேட்காம எடுக்கிறதே இல்லை. உங்க குடும்பத்தை வேறொரு குடும்பமா நினைக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது மீனாவை வெளியில கொடுக்க உங்களுக்கு எப்படி என்ன மனசு வந்தது? மேலப்பட்டி ராமசாமி வீட்டுல இருந்து பொண்ணு கேட்கும்போது எப்படி தரமாட்டேன்னு சொல்ல எனக்கு மனசு வரும்? குமாரும் மீனாவும் குழந்தையா இருக்கும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர்னு நாம தான் முடிவு பண்ணோம். குழந்தைய இருக்கையில சரியா தான் இருந்துச்சு. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம்
அவளுடைய எதிர்காலத்தை நினைக்கையில நல்ல மாப்பிளையை தேட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஏன் என் மகனுக்கு என்ன குறை? பெரியவங்களை மதிக்கலைங்கிறது குறை, ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிக்கலைங்கிறது குறை. அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அண்ணே, தகுதியை பத்தி நீங்க பேசாதீங்க. இந்த வீட்டு வேலைக்காரன் தானே, அதை நினைச்சு பேசுறியா? இப்ப கூட இந்த வீட்டு மருமகனா நான் வரல, மேலப்பட்டி ராமசாமியுடைய சம்பந்தியா தான் வந்திருக்கேன். வர்றேன். இந்த வீட்டுல வசதின்னு ஒண்ணு இருந்துச்சு, அது இப்ப இல்ல. இந்த வீட்டுல கௌரவம்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுவும் இப்ப இல்ல. இந்த வீட்டுல ரோஷன் ஒண்ணு இருந்துச்சு, அதாவது இருந்துச்சுன்னா உன் பையனை என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு.